நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் கோடை உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் ஆடி திருவிழா. அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற 1008 லிட்டர் பாலாபிஷேகம். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் 63 விழா. விமர்சையாக நடைபெற்ற ஆதி தம்பதிகள் திருக்கல்யாணம். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் கோடை உற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீமத் இளையாழ்வார் சபையில் திருக்காவிரியை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித சஸ்திரங்கள் காட்டி ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவருக்கு பரிவட்டம் கட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டியதும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாமக்கல்லில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு ஆடி மாத உற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றபடி அருளும் மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க 1008 லிட்டர் பால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமதூதனை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் 63 திருவிழாவின் ஒரு பகுதியாக தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க 63 நாயன்மார் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் மீது அலங்காரவல்லி சௌந்தரநாயகி சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரரையும் விநாயகரோடு முருகப்பெருமான் உள்ளிட்ட தெய்வங்களையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்து இருந்தனர். கலச பிரதிஷ்டை செய்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் மாங்கல்ய பூஜை செய்ததும் அருள்மிகு அலங்காரவல்லிக்கும் ஸ்ரீ சௌந்தரநாயகிக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு தூபத்துடன் கோபுர தீபம் நாக தீபம் காண்பித்து சாமரம் வீசி மகாமங்களாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் உற்சவர்களுக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது.
இதை முன்னிட்டு கோவிலில் தங்க ரதத்தில் பிரியாவிடை மற்றும் அகிலாண்டேஸ்வரி சமேதராக உற்சவர் ஜம்புகேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் பிரியாவிடை மற்றும் அகிலாண்டேஸ்வரிக்கு வண்ண பட்டாடையுடன் அலங்காரம் செய்திருந்தனர். உபயதாரர்கள் வடம் பிடித்து இழுக்க ரத புறப்பாடு துவங்கியது. வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்த தெய்வங்களுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் யானை மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல உபயதாரர்களும் பக்தர்களும் ரதத்தை பிடித்து இழுத்தபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதி காமாட்சியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் 23ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ பஞ்ச சந்தி விநாயகர் சன்னதியிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பால் குடங்களை சேர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு துர்க்கை அம்மனுக்கு ஆடி மாத திருவிழாவின் ஒரு நிகழ்வாக 308 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் சப்பரத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ துர்காதேவியை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு வண்ணப்பட்டு சேலையால் மடிசார் கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெண்கள் உற்சவர் முன்பு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். அர்ச்சகர்கள் ஸ்ரீ துர்காதேவிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தபடி இருக்க பெண்கள் பூஜைகளை நிறைவு செய்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ துர்காதேவிக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கருணாம்பிகை உடனமர் ஸ்ரீ அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடி தபசு விழா நடைபெற்றது. கோவில் அருகே இருக்கும் அருள்மிகு பாதிரி மரத்தம்மன் சன்னதி முன்பு ரிஷப வாகனத்தின் மேல் அருள்மிகு கருணாம்பிகை சமேதராக உற்சவர் ஸ்ரீ அவிநாசி லிங்கேஸ்வரர் எழுந்தருள 1008 ருத்ராட்சம், 108 பவளம் மற்றும் 38 ஸ்படிகம் கொண்ட லிங்க திருமேனியோடு பாதிரி மரத்தம்மனும் எழுந்தருள மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் தெய்வங்களுக்கு மலர் மாலைகளை சமர்ப்பித்து வழிபட்டதும் உற்சவர்களை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் ஆதி தம்பதிகளை தரிசிக்க கோவிலில் உள்ள விநாயகர் வீற்றிருக்கும் அரச மரத்தை சுற்றி பட்டி சுற்றுதல் நிகழ்ச்சிக்காக வலம் வந்தனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் அமைந்திருக்கும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மூங்கில்குத்து முனியப்பன் கோவில் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரம்மாண்ட சுதை சிற்பங்களாக காவல் தெய்வங்கள் அமர்ந்து காட்சி தந்தருளினர். கதம்ப மலர்ச்சரங்களால் தோரணம் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த மூலவர் சன்னதியில் மூங்கில் குத்து முனியப்ப சுவாமிக்கு வெள்ளி கிரீடத்துடன் கவசம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்களை கைத்தலமாக ஏந்தி பூங்கரகங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க வீதி உலாவும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முனியப்ப சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடனும் செலுத்தி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் ஜம்பை மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு மாதேஸ்வர சுவாமி திருக்கோவில். இங்கு ஆடி மாதத்தையொட்டி ஏராளமானோர் பங்கேற்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் அம்மன் திருமுகம் பதித்த கலசத்தை சிறப்பாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து மங்கள பொருட்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர்கள் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டதும்
கலச அம்மனுக்கும் சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ காத்தியாயனிக்கும் பல்வேறு தீபாரதிகள் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பெண்கள் ஆலம் கரைத்து அம்மனுக்கு திருஷ்டி கழித்தனர். சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாவு காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு தீபம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் மேடை மீது அம்மன் உற்சவருக்கும் திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மல்லிகை மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அமர்த்தி இருந்தனர். அம்பிகைக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கைப்பலகை மேல் அமர்த்தி கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். கோவில் பிரகாரத்தை பக்தர்கள் புடைசூழ வலம் வந்ததும் கொடிமரம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் புதுப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு செல்லியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் பால்குட திருவிழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் இருந்து விரதம் மேற்கொண்ட பெண்கள் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு முத்தாலம்மன் ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலை அடைந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கருவறையில் பால் குடங்களை சேர்ப்பித்ததும் மூலவர் அருள்மிகு செல்லியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த காவலூர் நரசிங்கபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செஞ்சுலட்சுமி கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ செஞ்சுலட்சுமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். 16 திருக்கரங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி அபயமும் வரதமும் காட்டியபடி யானை வாகனத்தின் மேல் வீற்றிருந்த தேவிக்கு மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமானோர் ஆலயத்திற்கு வருகை தந்து அருள்மிகு செஞ்சுலட்சுமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அடுத்த இளங்காடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கண்ணபிரான் கோவிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் குழலூதும் கண்ணனாக நின்றருளும் மூலவருக்கு மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் சகசரதாரை வழியே பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் மேடை மீது எழுந்தருளச் செய்து தெய்வங்களை விசேஷமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டி குடை சத்தியம், விசிறி விச்சனம், சுருட்டி, ஆலவட்டம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மயிலாடியில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் 14ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி குங்குமத்தாலும் வண்ண மலர்களாலும் பக்தி ஸ்ரத்தையுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அமைந்துள்ள அருள்மிகு கபால காளியம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருளும் மூலவருக்கு தீபாரதி காண்பித்தனர். 1008 பால் நிரப்பப்பட்ட மண் குடங்களை வைத்து பூஜைகள் செய்ததும் தெய்வ திருவுருவங்களை வேடங்களாக அணிந்த சிறுவர் சிறுமியர்களும் பெரியவர்களும் முன்னே செல்ல பல்வேறு இசை வாத்தியங்களோடு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக அருள்மிகு ஸ்ரீ கபால காளியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு 16 அடி உயரம் கொண்டு சுதை சிற்பமாக உக்ரத்துடன் காட்சி தரும் தேவியின் பாத கமலங்களுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்தனர். மூலவரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் கோவிலில்
விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்து தூபத்துடன் தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அபிஷேக பீடத்தின் மேல் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், சோமநாயகி சமேத சோமஸ்கந்தர், அருள்மிகு திரிபுர சுந்தரி மற்றும் பள்ளியறை சுவாமி, அம்பாள் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு மஞ்சளாலும் குங்குமத்தாலும் போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தினர். கருவறையில் சுதை சிற்பமாக பச்சை வண்ண திருமேனியோடு அமர்ந்தருளும் ஸ்ரீ காளியம்மன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து மலர் மாலைகளோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். திருவிளக்கு பூஜை நிறைவு பெற்றதும் மூலவர் முன்பு தேங்காய் பழத்துடன் அன்னப்படையல் இட்டு தீபமும் தூபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் பக்தர்கள் பரவசத்துடன் காளியம்மனை வணங்கி வழிபட்டனர். தேனியில் உள்ள அருள்மிகு பால அஷ்டதிரி அம்மன் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனையும் நடைபெற்றது. கோவில் கருவறையில் 16 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்தருளும் ஸ்ரீ அஷ்டதிரி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், குங்கும கரைசல், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு தங்க கவசம் அணிவித்து மூக்குத்தி புல்லாக்குடன் நத்தும் வைத்து காதணிகள் பூட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த அம்பிகைக்கு பல்வேறு தீப ஆரத்திகளோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பாடல்கள் பாடி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியநீந்தல் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு செட்டியய்யனார் கோவிலில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் கோவிலிலிருந்து காவல் தெய்வங்கள் எழுந்தருளிய மண் குதிரைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். விநாயகர், பூங்கரகம், முளைப்பாரிகள் ஆகியவற்றையும் சுமந்து கொண்டு மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாகவும் எல்லை வழியாகவும் மண் குதிரை பொம்மைகளோடு ஊர்வலமாக வந்தனர். பிறகு அருள்மிகு செட்டியய்யனார் கோவில் அடைந்ததும் அங்கு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேதராக கருவறையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ செட்டியய்யனாருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி அம்மன் கோவிலில் சிறப்பு ஹோமம் வளர்த்து ராகுகால பூஜைகளும் நடத்தப்பட்டன. கோவில் வளாகத்தில் இருக்கும் யாகசாலையில் கலச பிரதிஷ்டையுடன் மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஸ்ரீ மகா பிரத்யங்கரா யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வரமிளகாய் கொண்டு திருஷ்டி கழித்து குண்டத்தில் வரமிளகாய் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் நாக தேவதைகளான ஸ்ரீ ராகு பகவானும் கேது பகவானும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தோஷ நிவர்த்தி வேண்டி ஏராளமானோர் நாக சிலைகளை வைத்து பக்தி பரவசத்துடன் பூஜைகள் செய்தனர். கோவில் மூலவரான அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி சிகப்பு பட்டுடன் தங்க கவசம் அணிந்து ஆபரணங்களோடு அழகாக பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி கோவிலில் ஆடித்திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் அம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் மூலவர் அருள்மிகு சுந்தராம்பாளுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி
திருமுடியில் கொண்டை வைத்து ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி ஸ்ரீ நீலாயதாட்சியாக அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு சர்க்கரை பொங்கலுடன் பலவித பட்சணங்கள் வைத்து படையல் இட்டிருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி கொடுத்த அம்பிகை முன்பு அன்னப்பறவைகளும் நின்றிருக்க, தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. ஆலய வளாகத்தில் சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஆடிப்பூர அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரையும் உற்சவர் அம்மனையும் தரிசித்ததும் மங்கள வாத்தியங்களோடு ஆடிப்பூர அம்மனுக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்த அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீரபத்ர சுவாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் மண்டபத்தில் 1008 பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தி சிரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். வாழ்வு வளம் பெறவும் குடும்ப நலன் வேண்டியும் நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மன்னார்குடியில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீதுர்க்கைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு மாவு கரைசல், மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி சந்தன குங்குமம் இட்டு எலுமிச்சை மாலையுடன் மலர்ச்சரங்களும் கதம்ப சரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். பிறகு ஸ்ரீ துர்காதேவிக்கு நட்சத்திர தீபம் காட்டி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் துர்க்கை பாடல்களை பாடி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பகுதியிலுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தின் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவர் அம்பிகைக்கு விசேஷ அலங்காரத்துடன் மின்றத உற்சவம் நடைபெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் மேடை மீது உற்சவர் அம்மனை குலவிருக்கச் செய்திருந்தனர். சிகப்பு கரை வைத்த நீல பட்டுச்சேலை கட்டி அம்மனுக்கு காசு மாலை, மாங்காய் ஹாரம், கற்கள் பதித்த பதக்கங்களோடு மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். திருமுடியில் பதக்கங்கள் தாங்கி கையில் சூலத்துடன் காட்சி கொடுத்த அம்பிகைக்கு மங்களவாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் அம்மனை கோவிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தின் புறப்பாடு துவங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் கோடை உற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் ஆடி திருவிழா. அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற 1008 லிட்டர் பாலாபிஷேகம். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் 63 விழா. விமர்சையாக நடைபெற்ற ஆதி தம்பதிகள் திருக்கல்யாணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.